ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐபிஎல் மெகா ஆக்ஷன் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் எல்லா அணிகளும் அவங்கவுங்களுக்கு தேவையான வீரர்களை ஆக்ஷன் எடுத்தாங்க. பட் சிஎஸ்கே மட்டும் அவங்களுக்கு தேவையான வீரர்களை மட்டும் எடுக்காம மற்ற அணிகளின் பிளான்ல கூட ட்விஸ்ட் வச்சு சிஎஸ்கே பிளேயர்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க. ஸோ தோனி அவர்கள் நினைச்ச மாதிரியே அவர் ஆக்ஷன்ல சும்மா தரமான டீமை எடுத்து காட்டிட்டாரு. ஸோ எல்லா வருஷமும் தோனி எடுக்கிற டீம் என்னடா இவர் இப்படி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலுமே அவர் எடுக்கிற டீம் தாங்க வேற லெவல்ல கொண்டு போறாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டின்றது அவர் அந்த அளவுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து அவரை சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல தரமான பிளேயரா உருவாக்குறாரு. ஸோ அப்படிதான் பல பிளேயர்களை சிஎஸ்கேல உருவாக்கி இருக்காரு. ஸோ அப்படிதான் நம்ம முன்னாள் சிஎஸ்கே பிளேயரை ஆக்ஷன்ல தட்டி தூக்கி இருக்காங்க. ஏன் அவரை பிளான் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அந்த டீம்ல இருந்தாரு முன்ன சீசன் வரைக்குமே. அந்த டீம்ல ஆர்டிஎம் கார்டு இல்ல. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம ஆக்ஷன்ல அவர் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டா கண்டிப்பா அந்த பிளேயரை நம்ம தட்டி தூக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ப்ராப்பரா பிளான் சிஎஸ்கே தோனி கிட்ட கேட்டு பிளான் போட்டு வீடியோ கால் மூலியமா இவரை தூக்குங்கன்னு சொல்லி ஒரு செகண்ட கூட விடாம அந்த பிளேயரை தட்டி தூக்கி இருக்காங்க. அவர் யார் எந்த பிளேயரும் இல்ல, நம்ம ரவிச்சந்திர அஸ்வினை தான் சிஎஸ்கே தட்டி தூக்குனாங்க. சோ இவருக்கு இவ்வளவு கோடி கொடுத்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க. பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான சிஎஸ்கே பிளேயர், முன்னாள் பிளேயர், அந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நிறைய விக்கெட்களை வீழ்த்தி இருக்காரு. சேப்பாக்கம் மைதானத்தில் அதிக விக்கெட்களை வீழ்த்திய சிஎஸ்கே வீரர் என்ற பெருமையும் அவர் இப்போ வரைக்குமே வச்சிருக்காரு. அதை யாருமே பிரேக் பண்ண முடியல. சோ அதனால தான் இந்த டைம் நமக்கு ஹோம் கேம் 7 மேட்ச் இருக்க போகுது. சோ அதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேயரா இருப்பாரு அப்படின்றதுக்காகவே சிஎஸ்கே இந்த பிளேயரை தட்டி தூக்கி இருக்காங்க. சோ தோனி அவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான்ல எல்லா அணிகளையுமே முட்டாள் ஆக்கிட்டாரு. ராஜஸ்தான் ராயல்ஸும் இவங்களும் போட்டி போட்டு இருந்தாங்க கடைசி வரைக்குமே. ஆர்சிபி கூட ஒரு கட்டத்துல உள்ள வந்தாங்க. பட் இருந்தாலுமே அதெல்லாம் நாங்க கொஞ்சம் கூட யோசிக்க போறதில்ல, இவரை நாங்க தட்டி தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது எவ்வளவு ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்னு அஸ்வினை அடிச்சு நவுத்தி தூக்கி இருக்காங்க. சோ இப்போ ஓம்க்கு மீண்டும் கம்பேக் கொடுத்திருக்காரு. சோ அவரை மட்டும் தூக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இன்னொரு 3 தமிழக வீரரையும் தட்டி தூக்கி இருக்காங்க. சோ சிஎஸ்கேல முன்ன சீசன் வரைக்குமே தமிழக வீரரை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க, எடுத்தாலும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா உள்ள 11ஸ்ல போடக்கூடிய ஒரு தரமான 2-3 பிளேயர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் தட்டி தூக்கி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சோ சிஎஸ்கே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. சோ இந்த பிளேயர் உள்ள வரதுனால டீமுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பலம் சேர்ந்திருக்கு நம்ம சிஎஸ்கே டீமுக்கு. சோ அது மட்டும் இல்லாமல் அவர் பேட்டிங் எபிலிட்டியும் வேற லெவல்ல இருக்கு, செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரரா இருக்காரு. சோ தோனியும் இந்த காம்போவும் எப்படி இந்த 2025 சீசன்ல இருக்க போகுது, ரவிச்சந்திர அஸ்வின் என்ன பண்ண போறாரு, சோ அவருடைய 2015க்கு முன்னாடி சிஎஸ்கே என்ன பண்ணாரோ அதையே மீண்டும் திரும்பி பண்ண போறாரா, சோ என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிஎஸ்கே அணியில 11ஸ் வேற லெவல்ல செட் ஆயிடுச்சு. சோ அதுக்கு பிரச்சனையே கிடையாது. சோ முக்கியமான வீரர்கள் இருக்காங்க. அந்த வீரர்களை எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படி 11ஸ் ஆல்டர்னேட் பண்ண போறாரு கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இந்த சிஎஸ்கே அணியில நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திர அஸ்வினை இடம் பிடிச்சதை பத்தியும் அவரை சிஎஸ்கே கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி தட்டி தூக்குனதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, சோ அவர் வந்ததுனால டீமுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.